அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, ராகு பகவான் சர்பராஜா 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையோடும் கேது பகவான் 6ல். நல்ல சிறப்பான அமைப்பு தான். இந்த வருடம் உங்களுக்கு சர்பராஜா இருவருமே நல்ல தனவரவை கொண்டு சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலே நல்ல சிறப்பினை தர காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அவை ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை தரப்போவதில்லை. உடல் நலத்திலே மற்றும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டி வரலாம். அன்றாடம் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். தொழிலிலே நல்ல சிறப்பினை எய்துவீர்கள். புதிய சிந்தனையும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு பலனளிக்க துவங்கும். தடைகள் அனைத்துமே நீங்கி தனவரவு மிக சிறப்பாக அமைந்து உங்கள் தொழில் வெகு சிறப்பான நிலைக்கு செல்ல காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். பெரியவர்களுடைய ஆசையும் பெற்றோர்களுடைய ஆசையும் எளிதாக கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டாலும் அவை நல்லபடியாக அமைந்து முடியும். வெளியூர் பயணத்திலே சற்று கவனம் தேவைப்படும். என்றாலும் அந்த பயணத்தால் உங்களுக்கு சில நன்மைகளையும் கொண்டு சேர்க்கும். இதனால் வரை நடந்து கொண்டிருந்த வழக்கு வியாஜ்ய அவைகளிலே நல்ல வெற்றியை கொண்டு சேர்க்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு ஆலய தரிசனம் என்பது அடிக்கடி நிகழ்ந்து மனதை மிகுந்த மகிழ்ச்சியான நிலையிலே வைத்திருக்க தோன்றும். மகான்களுடைய ஆசி எளிதாக கிடைக்கும். மன வலிமை மிகுந்து காணப்படுகின்ற வருடம் இந்த வருடம். உங்களுக்கு நல்ல செய்திகள் வெளி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு குதூகலப்படுத்தும். பணம், புகழ், பதவி, அந்தஸ்து என்பதை வெகு எளிதாக உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். திருமண நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்லபடியாக அவள் விருப்பப்படியே திருமண வாழ்வு அமைகின்ற வருடம் இந்த வருடம். சுப விரயங்கள் ஏற்பட்டு அதனால் இல்லத்திலே நல்ல மகிழ்ச்சிகரமான நிலை நிலவும். பயணத்திலே சற்று கவனம் தேவை. மற்றபடி எல்லா விதத்திலுமே நன்மை குறைந்து சேர்க்கின்ற காலமாக தான் இந்த காலம் இருக்கின்றது. ராகுகேது பகவான் உங்களுக்கு 80 விழுக்காட்டுக்கு மேல் நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தியே நமக, ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தியே நமக்கு என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.